வணக்கம். மகரம் லக்னத்துல பிறந்தவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த லக்னத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். மகர லக்னம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது உழைப்பு தான். ஏன்னா இவங்களுடைய லக்னம் பல விதத்திலயும் உழைப்போட கனெக்ட் ஆகக்கூடியதா இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாக வரக்கூடிய ஒரு ராசி. 10ஆம் வீடு அப்படின்றது தொழில், ஜீவனம், கர்ம மேன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடு. அடுத்ததா இவங்களோட லக்னாதிபதி உழைப்பின் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அவரு போய் உச்சமடைறதும் பார்த்தீங்கன்னா, இவங்க லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுல. அதாவது துலாத்துல போய் உச்சமடைவாரு. மேலும் இது நில தத்துவத்தின் கீழ வரக்கூடிய ஒரு ராசி. நிலம்னு சொல்லும் பொழுது, இது வேலை செய்யக்கூடிய இடங்கள, அதாவது வொர்க் பிளேஸஸ குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ இந்த மகரத்துல பிறந்தவங்க இயல்பிலேயே ஹார்ட் ஒர்க்கிங்காவும், வொர்க் சென்ட்ரிக்காவும் இருப்பாங்க. தொழில் பக்தி மிக்கவங்க. அதாவது தான் செய்யற வேலைக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாவும், வொர்க்கஹாலிக்காவும் இருப்பாங்க. அதோட இவங்க லக்னத்திலேயே செவ்வாய் பகவான் உச்சமடைவார் அப்படின்றதுனால, இவங்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அத முடிக்கிறது வரைக்கும் ஓய மாட்டாங்க. கடமையை கண்ணாக கருதக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு வேலைய சரியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு மனநிறைவும், சந்தோஷமும் ஃபீல் ஆகும். பொதுவாவே சனி பகவான நம்ம மந்தன், ஸ்லோ பிளானட் அப்படின்னு குறிப்பிடுறோம். அது ஏன்னு பார்த்தோம்னா, ஆஸ்ட்ரோலாஜிக்கலா நீங்க எடுத்தாலும் சரி, சயின்டிஃபிக்கலா பார்த்தாலும், அ சூரியனிடமிருந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. அதேபோல சூரியனை சுற்றி வர்றதுக்கும் லாங்கஸ்ட் டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பிளானட். ஆனாலும் இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்க மந்தமா இருக்கிறது இல்ல. ஏன்னா, இது ஒரு சர வீடு. சரம் அப்படின்னாலே அதிக இயங்குதிறன், செயல்திறன், வேகம் மிக்க ஒரு தன்மையை சொல்லக்கூடியது இல்லையா? அதோட வேகம், செயல்திறனை குறிக்கக்கூடிய செவ்வாயும் இந்த மகர வீட்டுல உச்சமடையக்கூடியவர் அப்படின்றதுனால, இவங்க நிச்சயமா சுறுசுறுப்பானவங்களா தான் இருப்பாங்க. பட் சில நேரங்கள்ல இவங்க நிதானமா இருப்பாங்க. பொறுமையா செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி நினைப்பாங்க. அது இவங்க இயல்பா செய்யறதில்ல. இன்டென்ஷனலா செய்வாங்க. தே சூஸ் டூ ரிலாக்ஸ். அதாவது அந்த வேலைய செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. நான் ஏன் இப்பவே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது. அல்லது அந்த எக்ஸாம்க்கு எனக்கு இன்னும் 1 வீக் டைம் இருக்கு. அதுக்கு முந்தின நாள் படிச்சா தான் நல்ல ஞாபகத்துல நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தங்களுக்கு தாங்களே எக்ஸ்கியூசஸ் குடுத்துட்டு, அந்த நிக் ஆஃப் த மொமெண்ட்ல செஞ்சு முடிப்பாங்க. பட் அந்த டைம்க்குள்ள செஞ்சுருவாங்க அப்படின்னா கூட, அந்த ஒரு ஹரிபரியில செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சில நேரங்கள்ல. ஒருவேளை லக்னம் அல்லது லக்னாதிபதி சூரியன், செவ்வாய், ராகு போன்ற வேண்டாத கிரகங்களோட தொடர்புல இருக்கும் பொழுதோ, அல்லது ஏதேனும் விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுதோ, அப்போ இவங்களால இந்த டைமிங் கீப் அப் பண்ண முடியாம போறது, குடுத்த கமிட்மெண்ட்ட முடிக்க முடியாம போறது, அல்லது சோம்பேறித்தனத்தையோ, மந்தத்தனத்தையோ குடுக்கறது, அல்லது ஏதாவது ஒரு வியர்டான எண்ணங்கள குடுத்துடுறது. இவங்களுக்கு ஏன் நம்ம வேலை செய்யணும்? இந்த வேலைய நம்ம செஞ்சு நமக்கு என்ன பெருசா கிடைக்குது? அப்படின்றது மாதிரியான எண்ணங்கள குடுத்து, அந்த சின்சியாரிட்டில இருந்து விலக வைக்கும். அதுபோல ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது தான் பொய் பேசுறது, மேனிபுலேட்டிவா பேசுறது, அதன் மூலமா சுற்றியுள்ளவங்களுடைய அவநம்பிக்கைய சம்பாரிச்சுக்கிறது, இந்த மாதிரியான விளைவுகள தருமே தவிர, மகர லக்னத்தின் இயல்பு என்பது அது கிடையாது. அதர்வைஸ் லக்னம், லக்னாதிபதி பாதிக்கப்படாம இருக்கும் பொழுது, அல்லது குரு, சுக்கிர தொடர்போடு இருக்கும் பொழுது, முக்கியமா சுக்கிரனினுடைய தொடர்போடு இருக்கும் பொழுது, இவங்க ரொம்ப நல்லவர்களாவும், நேர்மையாளர்களாவும், நம்பகமான ஆட்களாவும் இருப்பாங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்கா நான் சுக்கிரன சொல்றேன் அப்படின்னா, சனி பகவானும், சுக்கிரனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இவருக்கு அவரு ராஜயோகாதிபதியாவும், அவருக்கு இவரு ராஜயோகாதிபதியாவும் வரக்கூடியவங்க. அதிலும் மகரத்துக்கு 5, 10 என்று சொல்லக்கூடிய 2 முக்கியமான ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். ஸோ மகர லக்னத்துல பிறந்து சனிக்கு சுக்கிரனோட தொடர்பு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு அருமையான அமைப்பு. அதை தவிர குரு லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு கொள்றதுன்றது எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது சனியும் குருவும் தொடர்புல இருக்கிறதுக்கு பதிலா குரு மட்டும் லக்னம் லக்னாதிபதி சனி பகவானோட தொடர்புல இருக்கும் பொழுது அது ஒரு அருமையான அமைப்பு. அப்படி நல்ல கிரக அமைப்புகளோட மகர லக்னத்துல பிறந்தவங்க ரொம்ப டிசிப்ளின்டான ஆட்களாகவும், முக்கியமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அது வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தன்னோட பைக்கையோ, காரையோ பார்க் பண்ணோம் அப்படின்னா கூட, கரெக்டான பார்க்கிங் ஏரியா பார்த்து தான் பார்க் பண்ணுவாங்க. அதுவும் மத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாத விதத்துல பார்க் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லணும்னா, ஒரு வல்லரசு நாடுகள்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் மாரி பொது இடங்கள்ல எச்சி துப்புறதோ, இல்ல குப்பை போடுறதோ, இல்ல ஏதேனும் விதத்துல அசுத்தம் பண்றதோ கூட பண்ண மாட்டாங்க. கியூவ ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண மாட்டாங்க. தனக்கு ஏதாவது ஒரு சலுகை கிடைக்குது அப்படின்னா, அத வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க.
உதாரணத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு பொருள் குடுக்குறாங்க, அல்லது ஏதாவது ஒரு சப்சிடி குடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு தான் எலிஜிபிள் இல்லன்னா, அந்த பக்கமே போமாட்டாங்க. ஒருவேளை எலிஜிபிளா இருந்தும், அது தனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா, அத வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. இன்ஃபாக்ட் இவங்க இலவசத்துக்கெல்லாம் விழவே மாட்டாங்க. அடுத்தவங்க பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. தான் கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு தன்னிறைவா இருந்துக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனா நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் இல்லையா? இந்த இடத்துல ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கண்டென்ட்டை நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். நம்ம எல்லாரும் ரோட்ல போயிட்டு இருக்கோம். பைக்லயோ, கார்லயோ போய்க்கிட்டு இருக்கும்போது ரெட் சிக்னல் விழுது அப்படின்னா, ஆப்வியஸா நம்ம வண்டியை நிறுத்திடுவோம் இல்லையா? அப்போ வந்து ரெட் சிக்னல்ல கூட ஒரு 4 பேர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்களோட மைண்ட் செட்டே புரியாது. 2வது அந்த ரெட்ல இருந்து கிரீன் மாறுனதுக்கு அப்புறமா 4 பேர் அடிச்ச ஹார்ன 15 பேர் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மென்டாலிட்டி எனக்கு புரியாது. என்னன்னா, ஒண்ணு ரெட் சிக்னல்ல நீங்க ஹார்ன் அடிச்சீங்கன்னாலும் என்னால வண்டிய மூவ் பண்ண முடியாது. அடுத்து கிரீன் சிக்னல் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஹார்ன் அடிக்கலனாலும் நான் வண்டிய எடுத்து தான் தீருவேன். என்ன முன்னாடி இருக்க வண்டியெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகணும்னா, அப்படியே நம்மளும் மூவ் ஆகி போய்க்கிட்டு இருக்க போறோம். ஆனா, ஹார்ன் இருக்குன்றதுக்காகவே சும்மா பேம் 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 பேம்ன்னு அடிக்கிறாங்களே, அந்த மென்டாலிட்டி என்ன அப்படின்றது எனக்கு புரிஞ்சதே கிடையாது. எனிவேஸ் எனக்கு ஏன் இது இப்போ சடனா தோணுச்சு அப்படின்னா, இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்க இந்த மாதிரியான நியூசன்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நன்னடத்தை மிக்கவங்களாகவும், தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைன்டா செய்யக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. சரி நான் இவ்ளோ சிரத்தை எடுத்து செய்றேனே அப்படின்ற பெருமையெல்லாம் இவங்களுக்கு தலைக்கு ஏறவே ஏறாது. ரொம்ப கிரவுண்டடான ஆட்களாவும் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு கடமைய செய்யறதுக்கு நான் லஞ்சம் குடுக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னா, நான் ஒண்ணும் புனிதன் இல்லையே! ஐடியலி இப்படிதானே உலகம் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத நார்மலா பாவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கள்ல நெறைய பேருக்கு அந்த கம்யூனிசம் கொள்கை மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே மாரி இவங்க எந்த ஏற்றத்தாழ்வுகளையும் ஆதரிக்கிறது இல்ல. அது சமூகம் சார்ந்த ஏற்றத்தாழ்வா இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்த ஏற்றத்தாழ்வா இருந்தாலும் சரி, இந்த உலகம் எல்லாத்துக்குமானது. நீ பெரியவன், அவன் சின்னவன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாரி இவங்க ஆண், பெண் பேதத்த பெருசா கருதுறது இல்ல. பெண்களாக இருந்தாலும் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் சொசைட்டில ஒரு அந்தஸ்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் வீட்லயும் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் பண்ணணும். அவங்களுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாவும் இருக்கணும். அப்படின்றது மாதிரி நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பிராக்டிகலா அத செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி மகர லக்னத்துல பிறந்தவங்க சமூக நீதிய, ஈக்குவாலிட்டிய கருதக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா? இதுக்காகலாம் இவங்க எங்கேயும் போய் கொடி பிடிச்சுக்கிட்டோ, போராட்டம் பண்ணிக்கிட்டோ, இல்ல மற்றவங்க கிட்ட அத பத்தி பேசி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோலாம் இருக்க மாட்டாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பிராக்டிகலா ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதன் மூலமா மற்றவங்க வந்து, ஓ! இந்த மகர லக்னத்தினர் இப்படிதான் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமே தவிர, இவங்க போயிட்டு மற்றவங்க கிட்ட பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதோ, அல்லது இதுதான் சரி, இதுதான் தப்பு, இந்த கொள்கைய தான் நீ ஃபாலோ பண்ணனா பெஸ்ட்டா இருப்ப அப்படின்ற மாதிரியெல்லாம் போதனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இது எல்லாத்துல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்க ரொம்ப ஸ்டபர்னான கேரக்டரா இருப்பாங்க. தன்னோட லிஸ்ட் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்களே தவிர, மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக தன்னை மாத்திக்கிறதோ, அல்லது தன்னோட கொள்கைகள தளர்த்திக்கிறதோ இவங்க பண்றதில்ல. அப்போ இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்க இவ்ளோ யுனிக்கா மேன்மையான குணங்கள கொண்டு இருக்கக்கூடியதற்கான காரணம் சனி பகவான் தான். அவங்களுடைய லக்னாதிபதி. ஏன்னா, சனி பகவான் ஒரு நேர்மையாளன், நீதிமான், தனக்கு கொடுக்கப்பட்ட பணிய எந்தவித கன்செஷனும் இல்லாம சரியா செய்து முடிக்கக்கூடியவர். மேலும் வைராக்கியம்னாலே சனி பகவான் தான். வைராக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவனுக்கும் எனக்கும் சண்டை. 10 வருஷமா பேசுறதில்ல தெரியுமா நாங்க 2 பேரும். அப்படின்றது மட்டும் வைராக்கியம் கிடையாது. நல்ல விஷயங்களுக்காக வைராக்கியமா இருக்கிறது. அதாவது பெரியவங்கள நான் அவமரியாதை பண்ண மாட்டேன். அவங்க என்னை இழிவா சொல்லியிருந்தாலும், தவறாக பேசியிருந்தா கூட, நான் அவங்கள மறுபடியும் வந்து ஒரு தவறா பேச மாட்டேன். அது என் கேரக்டர் இல்ல. அப்படின்னு இருக்கிறதும் ஒரு வைராக்கியம் தான். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்காக, ப்ரொடக்டிவான விஷயங்களுக்காக வைராக்கியத்த கடைபிடிக்கக்கூடியவங்க, இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்க. அதனாலதான் இவங்களுடைய லக்னாதிபதி சனீஸ்வரன் போய் துலாபாரத்தை சின்னமாக கொண்ட துலாத்துல உச்சமடைகிறதா வச்சிருக்காங்க. ஒரு தராசு தட்டுல கொண்டு போயிட்டு நீங்க எந்த பொருளை வச்சீங்கனாலும் அது எடை என்னவோ அதை தான் காட்டுமே தவிர அதை யாரு வச்சாங்க என்ன பொருள் அது அப்படின்றதுக்காக அதோட ரிசல்ட்டை மாத்தி காட்டாது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்களும். இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்றேன். பட் இன்னும் அவங்கள பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் அவங்களோட குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் பேசுறதுக்கு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். நன்றி, வணக்கம்.